ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா 3.04 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes 12 seconds இருக்கு. ஆவரேஜ் பேஸ் எக்ஸாக்டா வந்து 5 மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஃபைனலி இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். நாளைக்கு வரைக்கும் எக்ஸாக்டா வந்து 3 kilometers 1 week ஃபுல்லா நம்மளோட டார்கெட்டா இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் முடிச்சா நாளானையில இருந்து பார்த்தீங்கன்னா 4 kilometers அடுத்த வாரம் ஃபுல்லா வந்து கவர் பண்றதுக்காக நம்ம ட்ரெயின் பண்ணி ஆகணும். மோர் ஓவர் டே பை டே இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளோட கேப்பபிலிட்டியை. ப்ளஸ் லைஃப்ல வந்து ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சாகும்ன்றது சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலும், நிறைய விஷயங்கள் பேசினாலும், அது ஒரு மாதிரி டாக்ஸிக்கா போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. எதுலயுமே வந்து ஒரு லிமிட், ஒரு பவுண்டரிஸ் நம்ம செட் பண்ணியே ஆகணும். அதுக்குள்ளதான் நம்ம இருந்தாகணும். அதை தாண்டி நம்ம போக போக வந்து நம்மளோட லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்ம போகல அந்த எதா இருந்தாலுமே ஒரு டாக்ஸிக்கா மாறக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஒரு ஃபுட்டா இருந்தாலும் சரி, ஒரு டூ மச்சா ஒருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிறோம்னா ரொம்ப அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும். ஆனா அதே எண்டிங்ல போக போக வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்கா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். தடவை பேசிட்டு வரோம்.